ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, போதும், இத்தனை ஆண்டுகள் பொறுத்தது போதும். என்னிடம் நீ கேட்பாய், இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் பொறுக்க வேண்டும்? நான் பொறுத்தது போதும் என்று இப்பொழுது சொல்கிறேன். நீ என்னிடம் என்ன கேட்டாய்? எத்தனை ஆண்டுகள் நான் பொறுத்திருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் செழிப்புகள் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் தீய விஷயங்கள் தான் வருகிறதே தவிர நல்ல விஷயங்கள் வருவதே இல்லை என்று. வரும், நல்ல விஷயம் வரும். காலம் மொத்தமும் உன்னை சோதிக்கிறது. உனக்கு நல்லதே செய்யாது, நிறைய மாற்றத்தையே கொடுக்காது என்று நினைக்காதே. இந்த தெய்வமாகிய இந்த சாய் ஒரு மனிதனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைத்து விட்டேன் என்றால் அதை எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தாண்டி வந்து நின்று உதவிகளை வாரி வாரி செய்வேன். இதுதான் என்னுடைய எண்ணமே. என்னுடைய அழகான பிள்ளைகளே, வாழ்க்கையில் நிம்மதி கொள்ளுங்கள். உங்களே ஒரு காலமும் ஒரு நேரமும் ஏமாற்ற மாட்டேன். நான் ஏமாற்றும் எண்ணம் கொண்டவனும் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் அழகாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையோடு வாழ வேண்டும். எல்லா நேரத்திலேயும் எல்லா காலத்திலேயும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நலமான விஷயத்தை மட்டுமே செய்ய வேண்டும். இப்பொழுது நீ இருக்கிறாய். நீ மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி, உனக்காக இருந்தாலும் சரி, நல்லது மட்டுமே செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கை தான் எப்பொழுதுமே நன்றாக இல்லையே, அப்பொழுது அவளுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது என்று வைத்துக்கொள்ளேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நிறைய காலங்கள், நிறைய நேரங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் பெரிய பெரிய திருப்பத்தை எல்லாம் பார்க்கிறீர்கள். மற்ற விஷயங்களை பற்றி எதற்காக நின்று பயப்பட வேண்டும்? பயமே வேண்டாமே. சந்தோஷங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருக்குமே. தொடர் முயற்சியால் ஒருவன் நிச்சயமாக வெற்றியையும் பெறலாமே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அதில் எந்த ஒரு சின்னதாக ஒரு குறையும் வராது. இந்த சாயை நம்பி இறங்கிய உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நலமாகவே நடக்கும். யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. உறவுகள் என்று வரும்பொழுது நிறைய பேர் உன்னை காயப்படுத்த முயற்சிகள் செய்யலாம். ஆனால் அதையும் நினைத்து வருந்தாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்கள்தான். நன்றாக அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை முதலில் நன்றாகவே புரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் மட்டும்தான் சாய் அப்பா என்று எப்பொழுதும் சொல்வாய் அல்லவா? நான் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் இருப்பேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் கண்ட அனைத்து வழிகளும் முடிந்துவிட்டது. இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் வெற்றிதான். உன்னுடைய கர்ம வினையானது நான் எடுத்துவிட்டேன். உன்னுடைய கர்ம வினையானதை முற்றிலுமாகவே எடுத்துவிட்டேன். இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அமைவது முற்றிலும் சந்தோஷங்கள் மட்டுமே. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் இருக்கலாம். ஏன், கடந்த 3 மாதங்களாக நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். இதற்கு பிறகு நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த சோதனைகளுக்கும் உள்ளாக மாட்டாய். நீயாகவே மனதை போட்டு குழப்பாதே. கவலைகள் வரும், கண்ணீர் வரும். எப்பொழுதும் இதெல்லாம் நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்றோ நினைக்காதே. இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, உன் வாழ்க்கையில் நிறைந்ததாக இந்த சாய் இருப்பேன்.
சரியாக நேரத்திற்கு தூங்கி சரியாக நேரத்திற்கு எழுந்து வேலை செய்தால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உடலை போட்டு கெடுத்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதற்காக கெடுத்து கொள்கிறீர்கள் என்பதுதான் எனக்கும் புரியவே இல்லை. எல்லா காலமும் எல்லா நேரமும் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் நான் திருப்தி, எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் திருப்தி என்ற ஒன்றை கண்டிப்பாகவே கொடுப்பேன். திருப்தி என்ற ஒன்றை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நலமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் லாபமே. தேவைப்படுவது அனைத்தும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் உன்னை காவல் காப்பேன், வழி நடத்துவேன். தீராத பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான காயங்களும் வலிகளும் வேதனைகளும் குறையும். எதையும் நினைத்து கவலைப்படாதே. எதுவும் வாழ்க்கையில் தவறாக நடக்காது. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். தொடர்ந்து முயற்சி எடுத்தால் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக அமையும். யார் என்ன சொன்னாலும் எதையும் நினைத்து கலங்க வேண்டாம். தொடர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம், வாழ்க்கையில் மிகப்பெரிய மன உளைச்சல்களோடு இருக்கிறாய். மன உளைச்சல்கள், கண்ணீர், வேதனை என்ற இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்வில் வேண்டாம் என்றே சொல்கிறேன். உன்னை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் எல்லாமும் சரிதான். வாழ்க்கையில் எல்லாமும் சரிதான். உனக்கு திருப்தியாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. சகலத்தையும் உனக்காக நான் தருவேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய அளவுக்கு மீறிய விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் நல்லதாக. கூடவே இருப்பேன். சந்தோஷமாக இருந்தால் நான் எப்பொழுதுமே உன் கூட இருப்பேன். கவலைக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இடம் கொடுக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான மாற்றங்கள் கிடைக்கும், பலவிதமான ஏற்றங்கள் கிடைக்கும். தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைவாய். எப்பொழுதும் உன் கூட இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாக இருந்து உன்னை மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்து உன்னை திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைத்து அருள் புரிவேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.